ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கேரட் அல்வாவும் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம கேரட் அல்வாவில் வெறும் கேரட் மட்டும் போடுறதில்ல, அதுக்கு கூட நம்ம ரவையும் போட்டு தான் செய்ய போகிறோம். ஃபுட் கலர் ஆட் பண்ணலை. ஃபுட் கலரில் நிறைய கெமிக்கல் சேர்த்துருக்கனால நம்ம ஃபுட் கலருக்காக கேரட்டை நம்ம கலருக்காக அந்த கேரட்டை அரைச்சி அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கிறோம். அது மூலமாக நமக்கு கலர் கிடைக்கும். நம்ம ஒரு பேனில் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு நெய்யை ஊற்றி அண்டிப்பருப்பு கிறிஸ்மஸ் பழத்தை நம்ம நல்லா வதக்கி அது ப்ரௌன் கலரில் வந்தோடனே அதை எடுத்துகிட்டு மறுபடியும் அதே இதில் கூட கொஞ்சம் ஒரு சொட்டு நெய் ஊற்றி நம்ம ரவையை போட்டு வறுக்கணும். ரவையாக வறுக்கிறோன்னா அப்போ தான் பொன்னிற கலரில் வரும். நமக்கு வேக வைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் மணமாகவும் வரும். அதுக்காக தான் நம்ம வறுத்து எடுத்துக்கூடும். ஒரு நிமிஷமோ இல்லை 2 நிமிஷமோ வறுத்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக பால் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன் நம்ம துருவி வச்சுருக்கோம்னா நம்ம கட் பண்ணி வச்சு சிலது முழுசாக இருக்கும் அரையும் போது. அதனால் நம்ம நல்லா துருவி அரைச்சி நம்ம இந்த மாதிரி ஒரு அரைச்சி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி கெட்டியான நம்ம கேரட் தண்ணி கிடைக்கும். அது கூட நம்ம என்னெல்லாம் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் எடுத்தது 1 கப் ரவை, 1 கப் பால், 1 கப் சீனி, 4 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் பிஞ்ச உப்பு, அப்புறம் அண்டிப்பருப்பு கிறிஸ்மஸ் பழம், நெய், அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு நம்ம வானொலி எடுத்து அதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த கேரட் இருக்குல்ல தண்ணி, அதை போட்டு கொஞ்சம் ஏலக்காவும் போட்டு ரவையும் போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். நம்ம கேரட் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ரவையை போட்டோடனே நல்லா கிளறிங்க. சிம்மில் வச்சாலும் அது கட்டி பிடிச்சிட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கும். நம்ம டக்குன்னு சீனியை போடணும். சீனி நம்ம அரைச்சி போட்டாலும் ஒன்று தான், அப்படி போட்டாலும் ஒன்று தான். அது கரையும் பார்த்துக்கோங்க. நம்ம 1 கப் சீனி போட்டிருக்கோம். உங்களுக்கு அதிகம் வேணால் அதிகம் போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக இனிப்பு சாப்பிட்டிங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. நான் 1 கப் சீனி எடுத்தேன் 1 கப் ரவைக்காக. அதையும் போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். கிண்டி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்க நேரம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றிக்கலாம். பால் ஊற்றுறது ஆப்ஷன் தான். பால் ஊற்றினா நமக்கு கூட கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக பாலையும் நம்ம போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்க கொஞ்சம் நெய்யை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக நெய்யும் நம்ம போட்டு ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அண்டிப்பருப்பும் கிறிஸ்மஸ் பழம் அதையும் நம்ம அதுக்கு கூட போட்டு அதையும் நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். கிண்டி எடுத்து நல்லா கெட்டியான பதத்தில் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா கிளறிட்டு சூடாக இன்னொரு பாத்திரத்தில் நம்ம நெய்யை ஃபுல்லாகியோ இல்லை ஆயிலோ தடவி அதில் இதை நம்ம செஞ்சு வச்சதை கொட்டிக்கலாம். கொட்டி கொஞ்சம் நேரம் ஆறினப்புறம் அப்படியே தின்னாலும் சரி தான், இல்லை கட் பண்ணி தின்னாலும் பரவாயில்ல. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூல் பண்ணால் அழகான ஷேப் கிடைக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நல்லா கட்டியாகிட்டு நைட்டு தான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையிலே அல்டிமேட் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்